கரெக்டாக சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த பஞ்சாயத்து எனக்கு வந்துச்சு. வந்தோடனே ரிப்போர்ட்டும் பண்ணேன். ஒரு மாதமாக ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அலைஞ்சு புதுசாக ஒரு பிரச்சனையும் வந்துட்டுருக்குது. இன்ஜின் செக்லைட் என்னன்னு தெரில, இறஞ்சிட்ருக்கு. ஐ டோன்ட் நோ வாய். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் ஆன் பண்ணிகிட்ருக்கேன், செட் ஆகலை. ஃப்ரைடேவே வண்டி கிடைக்க வேண்டியது, பட்டு கால் பண்ணி கேட்டேன், இன்றைக்கி கிடைக்காது. என்ன நடக்க போகுது இல்லை வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து எங்கிட்ட இல்லை. இப்போ நாங்கள் இருக்கணுமா இல்லை கிளம்பலாமா, நாட் ஷூர். லைக் அவரை பார்த்துட்டு போனால் தான் நாங்கள் வந்தோம். ஸோ பார்த்துட்டு என்ன இஷ்யூ வந்து தெரிஞ்சுக்காக தான் வந்தோம். ஸோ பைக் வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்போது நம்ம பைக் தான். ஹே ஃபோக்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இல்லை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆல்மோஸ்ட் 6 மாதமாக ஒழுங்காக வீடியோவும் போடல, ரிவ்யூவும் போடல. அட் சேம் டைம் ஒழுங்காக நான் ரைடும் போகல. அதுக்கான காரணம் இதோ என்னோட இருக்கானே இந்த பையன் தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பர்னி பையன் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம 390. ஆக்சுவலாக வந்து தேர்ட் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை அப்போ அப்படியே கொஞ்சம் பெண்டிங் போட்டு பொறுமையாக தான் பண்ணேன். கரெக்டாக லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து சர்வீஸே பண்ணி முடித்த கரெக்டாக ஒரே வாரத்தில் பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ போன மாதம் இந்த பஞ்சாயத்தை ஆக்சுவலாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். கரெக்டாக சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த பஞ்சாயத்து எனக்கு வந்துச்சு. வந்தோடனே ரிப்போர்ட்டும் பண்ணேன். ஒரு மாதமாக ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அலைஞ்சு இன்றைக்கி 11th ஜூன் எனக்கு இந்த வண்டிக்கு வந்து சஸ்பென்ஷன் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக உங்களுக்கு புகை வருது தெரியுதுங்களா? ஏன்னா சஸ்பென்ஷன்லேருந்து ஆயில் அங்கங்கே லீக் ஆனது வந்து எக்ஸாஸ்ட்டில் பட்டு புகை வந்துட்டுருக்குது. டென்ஷனில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, சவுண்டு வந்துட்டுருக்குது. அட் த சேம் டைம் வந்து எனக்கு சுவிட்ச் கேஸ்லேயும் வந்து பிரச்சனை. ஸோ தேர்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருந்தேன். கெஞ்சித ஓடோ. பட் சம்பவம் வந்து எனக்கு சிறப்பாக பண்ணி விட்டுருச்சு அந்த கேடிஎம். ஒரு மாதமாக அலைஞ்சு ஒரு வழியாக இப்போ தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. ஸோ இதை நான் ஆக்சுவலாக 2 பர்பஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்று, கேடிஎம்லாம் நீங்கள் வாங்கணும் வச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக 390 வாங்குறீங்க அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துலாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ, அதுக்காக இந்த விளாக் நான் பண்ணுறேன். அண்ட் 2வது ரீசன் நான் இதை பண்ணுறதுக்கான காரணம், போகிற இடத்துல ஏதாச்சும் மறுபடியும் மெஸ்ஸப் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கேடிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன், ரைஸ் பண்ண தான் போகிறேன். அதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கெட்டிங் வர்ஸ்ட். வண்டி ஆஃப் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் ஆகிட்டுருக்கு. ஐ டோன்ட் நோ why this is happening. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக நான் வைப்பேன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு பிரச்சனையும் வந்துட்டுருக்குது. இன்ஜின் செக்லைட் என்னன்னு தெரில, இறஞ்சிட்ருக்கு. ஐ டோன்ட் நோ why. பின்ன எனக்கு வந்து கரெக்டாக என்னோடய இந்த சைடு கீழே காலில் வந்து எனக்கு பயங்கரமாக ஹீட் அடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு ஸ்பீடுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போ புதுசாக இப்போ இதை தான் நான் பார்க்குறேன். இன்ஜின் செக்லைட் வரை இப்போ வந்துட்டுருக்குது. ஐ டோன்ட் நோ why. இந்த பட்டன் சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுவுமே வந்து ஃபுல்லாக காலி. ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ why it is happening. இப்போ ஒர்க் ஆகுது என்னன்னு தெரில. அதான் ரொம்ப அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரியே எனக்கு இருக்குது. வால்யூமை கம்மி பண்ணுறதுக்குள்ள நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும். ஒரு பட்டன் ஒர்க் ஆகுது, ஒரு பட்டன் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இங்கே பல பஞ்சாயத்து இங்கே இருக்குது. சஸ்பென்ஷன் வேறு பயங்கரமாக. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் மொத்தமாக ஒர்க் ஆகலை. எஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் ஆன் பண்ணிகிட்ருக்கேன், செட் ஆகலை. ஸோ மேபி இன்ஜின் மால் ஃபங்க்ஷனால் அது செட் ஆகாமல் இருக்கான்னு தெரில. ஐம் நாட் ஷுர் அபவுட் why this is happening for me. ஸோ நான் வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்பீடில் தான் போகிறேன். ஒரு 80 கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 70 தான் நம்ம வந்து க்ரூஸ் பண்ணி ஆகணும். நான் வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை. இன்ஜின் செக்லைட்டும் வந்துட்டுருக்குது. அது என்ன எதுன்னு தெரில. ஆயில் அது எங்கெங்கே லீக் ஆகி அது வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலை. ஏன்னா ஆயில் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஒழுகி டேரெக்டாக எனக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேன் இருக்குல்ல, எண்டு கேனை, அந்த இடத்துல அந்த அண்டர் பெல்லியில் ஃபுல்லாக பட்டு புகை வந்துட்டுருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்சாயத்து வேறு இப்போ ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக என்னால் வந்து இது பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம், இது பெரிய இஷ்யூவாக ஆகாமல் இருக்கணும். க்ரூஸ் கண்ட்ரோல் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ 70 நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இப்போ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு எப்படியும் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன். நான் இப்போ 9:53.
அப்படியே ஒரு 10:30 கூட நான் இங்கே போய் ரீச் ஆயிடுவேன். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக வந்து எனக்கு பயங்கரமாக பம்ப் ஆகுது பின்னாடி என் சஸ்பென்ஷன் பஞ்சாயத்து அப்படின்றனால. கண்ட்ரோல்ஸுமே வந்து என் கையில் இல்லை. நான் ஏதோ ஒன்று இப்போது எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வேறு ஆகிட்டு இருக்குது. ஹோப் இது வந்து எனக்கு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் கேடிஎம்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் பெட்டர். 10,000 கிலோமீட்டரில் உங்களுக்கு இது ஆகலைனாலும் ஒரு 15,000 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக வரும். சாவு விட்றேன்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. கரெக்டாக நான் வந்து 10,200 எல்லாம் 10,100 ஆமாம் 200 தான் சர்வீஸ் பண்ணுறேன். தேர்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ரைட் போயிட்டு வந்தேன். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் நான் ஒரு சின்னதாக ரைட் போயிட்டு வந்தேன். அது தனுஷ்கோடிக்கு எங்கள் ஊர்லேருந்து பக்கம் போயிட்டு வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக வைக்கிறேன். என்னடா சொட்டாக ஒழுகுதுன்னு பார்த்தா இது நல்லா வந்து ஒழுகிட்டு இருந்துச்சு. சரி அப்போவே நான் வந்து ஒரு ரெக்கார்டை வீடியோ பண்ணி அதை அட்டாச் பண்ணி விட்றேன். மேபி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், நான் இங்கே அட்டாச் பண்ணி விட்றேன். அப்போ அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா அதை நான் ரிப்போர்ட் பண்ணி பல பஞ்சாயத்துக்கு அப்புறமா ஹெட் ஆஃபீஸில் சிவகாசியில் ஒரு டைம் நான் வந்து கடைசியாக இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற பட்சத்தில் சிவகாசியில் ஒரு டைம்ஸ் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் தேர்ஸ்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்றைக்கி லீவை போட்டாவது நம்ம போய் தொலைவோம், இதை முடிச்சிடணும் இன்றைக்கோட. ஏன்னா வண்டியை லிட்டரலி எங்கேயுமே எடுக்க முடியதில்லை இந்த பஞ்சாயத்தினால. சரி எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்றதுனால வந்து நான் எதுவுமே நான் பண்ணல. ஒரு மாதமாக வண்டி சும்மா போட்டுட்டு நான் இப்போ தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடவே செய்கிறேன். கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு. லாஸ்ட் மந்த்து வந்து 16th நான் இதை ரிப்போர்ட் பண்ணுறப்போ அந்த டேட். இன்றைக்கி வந்து 11th, ஒரு 5 நாள் தான் என்னமோ டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி தான் வண்டி எடுக்கிறேன். நேற்று ஆக்சுவலாக வண்டி எடுத்து பெட்ரோல் பங்க் போனேன். இப்போ நான் ஃபியூல் சுத்தமாக இல்லை அப்படின்னு 1 லிட்டராச்சு பெட்ரோலில் போடுவோம் அப்படின்னு போன இடத்துல அதுக்கு மேலே சம்பவம் ஆகி போயிட்டு. என்னென்னா நான் சொன்னேன்ல ஆயில் ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆயில் ஒழுகி இன்ஜின் ஹீட் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் ஃபயர் ஆகிற சுச்சுவேஷன் போயிட்டு ஃபயர் ஆகலை. ஒரு வழியாக ஃப்ரெண்டை ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் மட்டும் அவன்கிட்ட இருந்து வாங்கி போட வச்சுட்டு டோ பண்ணிட்டு போனான். அந்த வீடியோ நான் கேட்டேன். ஆக்சுவலாக சைடில் போகிறனாட்டி மெயில் நீங்கள் பார்க்கலாம். அவன் தான் வந்து டோ பண்ணிட்டு வீடு வர விட்டு வந்தான். ஆனால் பெட்ரோல் பங்க் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இது BS6 வண்டி, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிலாம் ஓட்டாதீங்க, ஆயில் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஃபயர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாரு. சரி எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். ரொம்ப வந்து நம்ம டிஸ்டர்ப் இதுவாக வேணாம், லைக் நம்ம வந்து இது ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டாச்சு. லக்கிலி ஹைவே பெட்டராக இருக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு பம்ப்ஸ் தெரியலை. ஆனால் சஸ்பென்ஷன் இப்போ நான் ஹார்டில் வச்சுருக்கேன். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் ஹார்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்டில் வச்சா ரொம்ப வந்து டேம்ப் ஆகும். ஹார்டில் வச்சதுனால கொஞ்சம் கம்மியான டேம்பிங் ஆகுது. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி இந்த பிரச்சனை ரிசால்வ் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னா. நான் அப்படியே சர்வீஸ் சென்டர் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ணா சஸ்பென்ஷன் இஷ்யூ இன்றைக்கி வர சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாம் 390. சஸ்பென்ஷனை அந்த சுவிட்ச் கியர் ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். டென்ஷனில் இருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். 3மே இன்றைக்கி பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தீங்க. டென்ஷனர் மட்டும் நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு கேட்டே மாற்ற முடியும். சரி. ஏன்னா இன்ஜின் வாரண்டி சம்மந்தப்பட்டது. ஆமாம். இன்னைக்கு விடுங்க, நான் வீடியோ எடுத்து நான் ஹச்சோக்கு அனுப்பிடும். சரி. பேக்கப் சொன்னாலும் நான் வீடியோ எடுத்து ஹச்சோக்கு தான் அனுப்பிச்சு விடணும். சரி. எல்லாமே ஹச்சோடா. இன்னைக்கு விட்டால் நாளைக்கு கிடச்சிடும். ஓ நாளைக்கு தான் கிடைக்குமா? இல்லை, நான் வீடியோ எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்மிட் பண்ணணும். அங்கே வாய்ஸ் முதற்கண்டு எல்லாமே எடுத்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்ரூவல் இல்லாமல் நான் டென்ஷன் ஆனால் டைமிங் என்னோட ஐடியா சேஞ்சஸ் ஆகும். அப்ரூவல் இல்லாமல் நான் கழட்ட முடியாது. ரைட்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணிடுவீங்க தான் நான் வந்து கொண்டு வந்தேன். இன்றைக்கே முடிச்சிடலான்னு சொன்னீங்க எல்லாத்தையும் அன்றைக்கி பேசுகிறப்போ. இல்லை, இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னேன். இன்றைக்கி கொண்டு வர சொன்னேன். சந்தோஷம். இப்போ ஜாப் கார்டு போடுங்க. நினைத்தது ஒன்று நடத்தது ஒன்றா இருக்குது. சரி, அப்போ எனக்கு வண்டி எப்போ கிடைக்கும்? வண்டி எனக்கு எப்போ கிடைக்கும்? நான் நீங்கள் அப்டேட் பண்ணி விட்டுருவேன். சரி. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். மற்ற நாளைக்கு உங்களுக்கு வண்டி கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆகுது. டிலே ஆகிடுச்சு. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கையில் கொடுக்குறதா நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு வந்தால் கையில் வாங்கிக்கலாம்ன்றீங்க? ஆமாம், நான் ஈவினிங் வந்து அதே சொல்லிடுறேன். வீடியோ எடுத்து எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன்ல. சரி. அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்.
சரி சரி சரி. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்லி டென்ஷனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் கிடையாது. ஓகே. இல்லைக்கு ஒரு இது ஒன்று இருக்கும். ஆமாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு 1000 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க. ஆமாம். அது மாற்றிட்டு உனக்கு நாய் சரியாச்சுன்னா ஓகே, இது மட்டும் ஸ்ட்ரெஞ்சாக லூஸ் ஆகுனா ஓகே. எனக்கு அது லூஸ் ஆகிருக்குன்னு தோணுது. அது எல்லாமே நான் வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு தான் பண்ணி கொடுக்க முடியும். சரி. அந்த ரீசனுக்காக நானே எதுவுமே எல்லாம் பண்ண முடியாது. சரி 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 ரைட்டு. சரி ஜாப் கார்டு போடுங்க. வண்டி சாவி வண்டி வெளியே நிற்குதுண்ணே. சந்தோஷம் சம்பவம். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சுவிட்சு கியர் சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமாம் இதான் சுவிட்சு இது. ஆமாம். இது வந்து எனக்கு இந்த பட்டன் ஒர்க் ஆகலை, இந்த பட்டன் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. இப்போ அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஆகிட்டுருக்குது. இன்ஜின் செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு இப்போது. ஆமாம். நான் எடுத்துருக்கேன், வீடியோ எடுத்துருக்கேன், வேணா உங்களுக்கு காட்டுறேன். வரப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு பார்க்குறேன், க்ரூஸும் சுத்தமாக ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தா அந்த செக் இன்ஜின் லைட் வந்து ஓடிட்டுருக்குது. ஆனால் நாளைக்கு காலைல வரட்டுமா இல்லாட்டி எப்போ வரட்டும்? நாளைக்கு காலைல வரட்டுமா இல்லாட்டி எப்போ வரட்டும்? சரி 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 சரி. நாளைக்கு நீ ஈவினிங்குள்ளே ரெடி ஆயிருமா? அதான் எனக்கு கொஷின். சரி ரைட்டு. சம்பவம் சந்தோஷம். சரிண்ணே. இப்போ வண்டி வெளியே நிற்கிது, பார்த்துங்க. கீ உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. சரி என்ன தான் இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துருவா. சரி. ஓகே. சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக பண்ணி வச்சுருக்கானுங்க ப்ரோ. கீ கொடுக்கணும் அப்படி வெளியே நிற்கிது வண்டி 390. யா. ஸோ இது டே 2 கிடையாது, டே 3. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஃப்ரைடேவே வண்டி கிடைக்க வேண்டியது, பட்டு கால் பண்ணி கேட்டேன், இன்றைக்கி கிடைக்காது, சாட்டர்டே தான் சர்வீஸ் இன்ஜினியர் வராரு, அப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லைக் அப்போ வருவார், நீங்கள் வந்து அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் மாட்டி கொடுத்துருவோம். முன்னாடி என்னடானா வீடியோ எடுத்து கொடுக்கணும், வீடியோ எடுத்து நாங்கள் சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து எங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ என்னடான்னா அவர் வர்றாரு. ஸோ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒன்று சாட்டர்டே கிடைக்கும், இல்லாட்டி மண்டே கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று காலைல பேசினப்போ சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் நாட் ஷூர் அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் தட். ஸோ அதனால் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்வீஸ் சென்டரில் ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டிட்டு வர்றது. யூஸ்வலாக நான் சர்வீஸ் போகிறேன் அப்படின்னா அந்த டேவே நான் லீவ் போட்டே போவேன், ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் வண்டி கொண்டு வந்துடுவேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வருஷத்தில் வண்டி இல்லாமல் இப்போ தான் வந்து இருக்கேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் போய் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். ஆனால் முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, அங்கே போனால் வேறு ஒன்று சொல்கிறாங்க. நேற்று கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தேர்ஸ்டே காலே வரல. நானே ஃப்ரைடே கால் பண்ணி கேட்டேன் என்ன நடக்குது அப்படின்னு. நடக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சாட்டர்டே வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இன்றைக்கி போய் பார்ப்போம், கேட்போம், அவங்க சர்வீஸ் இன்ஜினியர்ட்டே கேட்போம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. நான் என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸும் வந்துச்சு. ஸோ ஹேவ் டு கோ தேர் அண்ட் சி வாட் தேர் ஆக்சுவலி டூயிங். உங்களுக்கு அப்படி நான் காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஷோரூமில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். வி ஜஸ்ட் கேம் டு த ஷோரூம். இப்போ தான் ஆக்சுவலாக வந்து சேர்ந்தோம். என்ன எனக்குன்னு தெரில. அண்ணே என்னாச்சு, வந்தாரா? அவருக்காக தான் நானும் வந்தது. சரி பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வெயிட்டிங்க. வந்துடுவோம் தானே? வாழ்த்துக்கள். வெயிட்டிங்க உங்களுக்காக தான். சரி இன்றைக்காச்சும் வண்டி கிடச்சிருமா அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். வருவாரா இன்னைக்கு? சரி வெயிட் பண்ணுறோம் அப்போது. ஹே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ 1 ஹவராக நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி அப்படியே உட்காந்துட்ருக்கோம். மற்றவங்க வராங்க போகிறாங்க, வண்டியை வந்து அப்படியே நிற்கிது. ஒரே சர்வீஸ் பர்சன் மட்டும் வந்துட்டு அதை பண்ணிகிட்ருக்காரு. பட் நம்ம வண்டிக்கு என்ன அப்டேட் யாருமே எதுவுமே தெரில. அவளுக்கு யூஸ்வலாக ஜாப் கார்டு போடுறவரும் அவரும் ஆளை காணும், அஜித் அண்ணன் அவரும் ஆளை காணும். அவர் ஒரு சில ப்ராசஸ் சொல்லிட்டு இருந்தார். இட் சீம்ஸ் மீனிங்ஃபுல். லைக் அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் இன்ஜினியரில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது எல்லா
பைக்குக்கும் வருதா இல்லாட்டி எல்லா லாட்டுக்கும் வருதா அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சர்வீஸ் மேனேஜர் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். விச் இஸ் ஃபைன், ஐ அக்ரி தேட். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 30 days ஆகுது. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. அண்ட் நான் சர்வீஸ் சென்டரில் விட்டும் ஒரு 3 days ஆக போகுது. இன்னும் அந்த சர்வீஸ் இன்ஜினியர் ஆளை காணோம். முதல்லேருந்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவர் இன்னும் ஆளை காணோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 1.5 year ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு 1.5 hours மேலே ஆச்சு. இன்னுமே என்ன நடக்க போகுது இல்லை வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து எங்கிட்ட இல்லை. இப்போ நாங்கள் இருக்கணுமா இல்லை கிளம்பலாமா, நாட் ஷூர். லைக் அவரை பார்த்துட்டு போனால் தான் நாங்கள் வந்தோம். ஸோ அவரை பார்த்துட்டு என்ன இஷ்யூன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம். பட் டில் நவ் ஹேஸ் நோ க்ளூ why it is happening and யார் வந்து அட்டன் பண்ண போகிறா அப்படின்றதுக்கான ஐடியாவுமே எனக்கு சுத்தமாக எனக்கு இல்லை. லெட்ஸ் see, hope for the best. கூடிய சீக்கிரம் நம்ம டியூக் வந்து நம்ம கையில் வந்துன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பில்லு வைக்க போகுதுன்னு தெரில. தட்ஸ் அன் அனதர் மிஸ்ட்ரி. மோஸ்ட்லி எல்லாமே வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி எனக்கு வந்து லெஃப்ட் ஸ்விட்சாக இருக்கட்டும், ஸ்விட்ச் கேராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டென்ஷனல் இஷ்யூ அது எல்லாமே வந்து வாரண்டியில் கவர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் வேறு என்ன அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஐடியா ஐ ஹேவ் நத்திங். ஸோ பார்க்கலாம். அது ஜஸ்ட் கீப் அப்டேட் ஆன் இட். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 1.5 hours ஆச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக பார்த்துட்டு போகலாம் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது வெயிட் ஃபார் தேட். இதுதானே இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை வந்துடுவீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுங்களா? யார் வந்து 2 என்ன கார்த்தி வச்சுருவாங்களா? சரி சரி. கார்த்தி இது கார்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 390 இன்ஜின் லைன்ஸில் செக் பண்ணி பார்க்கலையா? கார்த்தி இதுக்கு முன்னாடி இன்ஜின் வாங்க பார்த்தாப்புல. சரி சரி ஓகே. சரி தேனி டீம் வருது. சரி 2 டீம். இவர் வந்தாலும் இவரை வச்சு நான் முடிச்சிட்டேன். சரி தேனியிலேருந்து வந்தாலும் தேனியில் வச்சு நான் முடிச்சிட்டேன். ரைட்டு. இன்னைக்கு மாதிரி ஆயிடாதே. இல்லை இல்லை, நான் என்னோட பசங்களை நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். நீங்கள் பசங்களும் வரல யாருமே அண்ணன் வந்து என்னோட பசங்களை கணக்கில் எடுக்க மாட்டேன். கால் பண்ணுறேன் காலையில் ஆள் இங்கே வந்தோன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். சரி ஃபோன் பண்ணிட்டு பேசுவோம். ஃபஸ்ட்டு எதனால் ஃபஸ்ட்டு இங்கே நாய்ஸ் வந்துச்சு, என்ன நாய்ஸ் செயின் அட்ஜஸ்ட் பண்ணால் போதுமா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணுமா? சரி எல்லாமே கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இண்டிவிஜுவல் ப்ராப்பராக என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் பிளைண்டாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ரைட்டு. ஸோ இப்போ கூட மண்டே தான் கிடைக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படி தானே? ஆள் வந்துட்டாங்கன்னா நான் அடுத்த நாளே சொல்லி வரலாம் உங்களுக்கு. மண்டே ஆள் வந்துட்டாங்கன்னா டயக்னோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே முடிஞ்சிடும். இல்லாட்டி லேட்டும் ஆகும். உங்களுக்கு கொடுத்துடும். ரைட்டு. ஏன்னா சுவிட்சை கிட்டும் சாக்கர்ஸும் ஃபிட்டிங் வேலை மட்டும்தான். ஆமாம், இது மட்டும்தான் செக்கிங் வேலை. அதனால தான் நம்ம வந்து தலையிட கொஞ்சம் மண்டே நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மண்டே கிடைக்குமா இல்லாட்டி வேறு எப்போ கிடைக்கும் நான் யோசிக்கணும். டியூஸ்டே கிடைக்குமா? சார் அதிகபட்சம் டியூஸ்டே. அதிகபட்சம் டியூஸ்டே. ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தேன் நமக்கு வெக்ஸ் ஆகிடும். நான் வெயிட் பண்ணுறேன். சரி எப்போ எதிர்பார்க்க? மண்டே காலையில் எதிர்பார்க்கலாமா இல்லாட்டி மண்டே வந்து ஆஃப்டர்நூன் தான் அவங்க ரீச் ஆகும். சரி மண்டே எடுத்தா ஒரு 3 மணி 4 மணி இந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவோம் வண்டி எடுத்து. சரி ஓகே. முடிஞ்சால் நான் மண்டே கூட வந்து வாங்கிக்கிறேன். இல்லாட்டி ஓகேனா அதிகபட்சமாக டியூஸ்டே கிடச்சிரும் வண்டி. சரி ஓகேண்ணா. மணி இப்போ கரெக்டாக ஒரு 4 மணி பக்கத்தில் ஆப்போது. நான் இப்போ தான் வந்தேன், ஷோரூமில் இருந்தேன். போன காரியம் ஆல்மோஸ்ட் லைக் 0. நினச்சது எதுவுமே நடக்கலை, வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கிடச்சோன்னு நினச்சி தான் போனேன். பட் அகெயின் இந்த சர்வீஸ் மேனேஜர் வரல அண்ட் இட் வெண்ட் யூஸ்லெஸ். போனது லிட்டரலி யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. பட் என்னென்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ மோஸ்ட்லி மண்டே கிடச்சிடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 o'clock நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் வெயிட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் லைக் நான் வந்து ஒரு மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் வண்டி ஓட்டுற கண்டிஷனுக்கு இன்னும் வரல. அந்த இஷ்யூ அப்படியே இருக்குது. நான் வண்டியும் போய் ஆக்சுவலாக பார்க்கவும் செஞ்சேன். கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வீடியோவில் காட்ட முடியல, பட் நான் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் பார்த்தேன். வண்டி வாஸ் சேஃப், விச் இஸ் ஃபைன். சேஃபாக இங்கே நிம்மதியாக இருக்குது. ஹோப் ஃபார் த பெஸ்ட். மண்டேக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி வந்து கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹீ இஸ் ஜென்யூன் தட் ஹி கான்ட் ஏபிள் டு டூ திஸ் அட் த மொமெண்ட் அண்ட் ஹி டோன்ட் நோ தட் அஸ் வெல்.
ஸோ அவர் ஜென்யூனாக என்னால் முடியாது தெரியாது அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்காகவே நான் வந்து நான் நான் எனக்கு வந்து அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே பேச தோணல. சரி ஓகே அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம், மண்டே கால் பண்ணி கேட்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மண்டே கிடச்சது அப்படின்னா விச் இஸ் ஃபைன். மண்டே கிடைக்காம மேக்ஸிமம் டியூஸ்டே சொல்லியிருக்காங்க. டியூஸ்டேக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்றத நம்புவோம். ஓகேங்களா? லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிக் வித் மீ இன் திஸ் ப்ராசஸ். ஹே, இது மண்டே டியூஸ்டே கிடையாது, இது ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அ லாங் வெயிட்டிங் பீரியட் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போது கால் பண்ணி பேசினேன். மணி இப்போ கரெக்டாக ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 4 மணி ஆகுது. இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். வண்டி என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ரெடி ஆகிட்டா அப்படின்னு. நேற்றே சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 7 மணி போல் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாரண்டிக்கான வீடியோஸ் மட்டும் தான் எடுத்து நான் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வண்டி ரெடி மக்களே. ஸோ போய் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம வந்து வண்டி எடுத்துன்னு வரப்போகிறோம். 7 மணிக்கு வந்து வாங்க வண்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ விச் இஸ் ஹாப்பி. பட் எவ்வளோ பில்லு வரப்போகுது ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். ஸோ சர்வீஸ் சென்டர் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே லைவாக காட்டுறேன். ஸோ இப்போ தான் நான் வந்து ஷோரூம்க்கே வந்தேன். யூ கேன் சீ மீ ஐ அம் தி ஷோரூம். ஸோ பைக் வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே போகிறது நம்ம பைக் தான், வெளியே போயிட்டுருக்கு. ஸோ பண்ண ஒர்க் ஆக்சுவலாக வந்து சஸ்பென்ஷன் மாற்றம் தெளிவாக தெரியுது. பட் சுவிட்ச் கியரில் எனக்கு அந்த சேஞ்ச் பண்ண ஃபீல் எனக்கு இல்லை. ஐ ஹாவ் டு ஆப்ரேட். இப்போ எல்லா கீஸும் ஒர்க் ஆகுது. வித்தவுட் எனி இஷ்யூஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லா கீஸும் ஒர்க் ஆகுது. பட் புது கீ போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இட்ஸ் ஃபெல்ட் லைக் சேம் கீ தான் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கே தவிர எனக்கு புது செட்டு மாற்றுற மாதிரி இல்லை. நான் ஒரு சில பட்டன்ஸ் எனக்கு வந்து இந்த கிளிக்கி ஃபீல் கிளிக்கி சவுண்ட் எனக்கு வராது. அது ஆரம்பத்தில் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதே தான் நடக்குது போல். லைக் அதே தான். ஸோ ஆரம்பத்தில் ஆக்சுவலாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அந்த பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த சவுண்ட் வராது. அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு சில பட்டன்ஸ் அந்த இது அப்படியே இருக்குது. ஸோ புது ஸ்விட்ச் செட் மாற்றிருந்தாங்க அப்படின்னா இட் ஷுட் சேஞ்ச். பிகாஸ் நான் வேறு 390ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், புது 390s எல்லாமே. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அது எனக்கு சரியாக தெரியலை. ஐ ஹேவ் டு ஆஸ்க் ஹிம். வந்ததுக்கப்புறம் கேட்கணும். வண்டி இப்படியே வெயிலில் கிடக்க போல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, தூசி தரமாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அவர் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒன்ஸ் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா பில்லிங் டீட்டெயில்ஸை பற்றி கேட்கணும். தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹியூஜ் ஒன். பட் ஸோ ஃபார் வந்து எனக்கு இந்த சர்வீஸ்க்கு மட்டுமே ஒரு 10,000 பக்கம் நான் செலவு பண்ணியிருப்பேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 2,500 2,800 அப்புறம் இப்போது 3,500 லாஸ்ட்டு சர்வீஸில். அண்ட் இப்போது ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. அது எவ்வளோன்னு தெரில. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் போகிறப்போ நான் அப்படியே முடிஞ்ச மவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? ஓகே, குட் நியூஸ். ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். எந்த சார்ஜுமே இல்லை, லிட்டரலி லேபர் கூட இல்லை. 0 ஆஃப் காஸ்ட்டில் ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் டன். எஸ், இட் இஸ் டன். ஏர் மட்டும் செக் பண்ண போயிருக்காங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வண்டி எடுத்து நம்ம போக வேண்டியதான். எல்லாமே இதே முடிந்தது, சிறப்பாக முடிஞ்சு. நான் சரி பில் எவ்வளோ வரும் பயந்துட்டு இருந்தேன். பட் லக்கிலி எந்த பைசாவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே வண்டியில் கவர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சுவிட்ச் செட்டும் மாற்றிட்டாங்க. நான் என்ஷூர் பண்ணிட்டேன். எஸ், தே சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஆனால் லைட் உள்ள வராமல் இருந்துச்சு, இப்போ அதில் வருது. ஸோ சுவிட்ச் செட்டும் மாற்றியாச்சு. அட் த சேம் டைம் நம்ம வந்து சஸ்பென்ஷனும் மாற்றியாச்சு, டென்ஷனராக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் சவுண்டுமே ஃபுல்லாக மாறி இருக்கும் வண்டியில். நீங்கள் அந்த டென்ஷனர் சவுண்டு கிச்சிங் சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்டு சுத்தமாக இப்போ இல்லை, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ வண்டி வந்ததுக்கப்புறமா வண்டி எத்தனை கிளம்பி போய் இருக்க வேண்டியதான். ஸோ கிளம்புறப்போ அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், வண்டி கிடச்சாச்சு, வார்ம் அப் பண்ணியாச்சு. எஸ், ஐம் கோனா டிரைவ் திஸ் மிஷின் லைக் ஆஃப்டர் லாங் டைம். என்னோடய மிஷினை நான் ஓட்ட போகிறேன். லைக் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை வந்து நம்ம லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்றப்போ ஒரு ஃபீல் வரும்ல, கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். ஆஃப்டர் அ மந்த், லிட்ரலி அ மந்த், நான் வந்து இப்போ வண்டியை எடுத்து ஓட்ட போகிறேன். ஸோ வண்டி போயிட்டு ஒரு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு தென் ஏன் இந்த புகை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது கிளம்புவோமா?
வண்டி பேக் டு ஃபார்ம் படி. வா, what a feel bro. வா இதை தாங்க ஒரு மாசமா மிஸ் பண்ணிட்டு. சரி 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 சரி, வாட் a relief buddy, what a relief buddy. Therapy bro, therapy. ரைட், ஃபியூல் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். எஸ், நான் தம்பி கதறிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு நான் வண்டியை ஒரு டைம் கூட கதை வச்சது கிடையாது ஃபியூல் இல்லாமல். லைக் இந்த ரெட் லைனை நான் பார்த்தது கிடையாது. வந்த வேலை இனிதே முடிந்தது வித்தவுட் எனி ஃப்ரீக்கின் சார்ஜஸ், விச் இஸ் ஃபைன். ஸோ நானும் பயந்துட்டு இருந்தேன், சரி என்ன பஞ்சாயத்து வரப்போதோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். லக்கிலி எதுவுமே வரல, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுங்க. எந்த சார்ஜுமே பண்ணல, எந்த சார்ஜுமே பண்ணல. ஆனால் லைக் 3+ இஷ்யூஸ் எந்த சார்ஜுமே பண்ணலாமாங்க, விச் இஸ் கிரேட். இதில் பவர் இருக்கான்னு தெரில, பவர் 95 இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது, ஃபைன் தென். ஓகே, நான் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். The beast is officially back. See you guys. Bye-bye.